முக்கிய செய்தி. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு காயமடைந்த நவீன்குமார் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரராக கலந்து கொண்ட நவீன்குமார் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இணைக்கிறார். குமரேசன், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மார்பில் சுற்றி மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நவீன்குமார் தற்போது உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இன்று காலை 6:30 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஜல்லிக்கட்டில் 1100 காளைகளும் மற்றும் 900 மாடுபிடி வீரர்களும் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுள்ளனர். தற்போது வரை 808 காளைகள் பரிசோதனை செய்யப்பட்டு 273 காளைகள் வாடிவாசலில் இருந்து அனுமதிக்கப்பட்டு போட்டியாளர்கள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இப்போது வரை 41 நபர்கள் காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது பார்த்துக் கொண்டோமானால் 10வது சுற்றில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. 9வது சுற்றில் மதுரை வினாங்குடி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்கின்ற மாடுபிடி வீரர் 406 என்ற எண்ணில் விளையாடி வந்தார். இந்நிலையில் வாடிவாசலில் இருந்து வந்த காலை ஒன்று நவீன்குமாரின் மார்பில் குத்தியதால் மார்பில் முக்கிய பகுதியில் ரத்தம் சிந்திய நிலையில் சிகிச்சைக்காக அவனியாபுரம் பகுதியில் இருந்து மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டார். இங்கு மருத்துவர் அவருக்கு முதலுதவி செய்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்து வந்தனர். தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் நவீன்குமார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. மோகன், மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் உயிரிழந்த நவீன்குமார் பற்றிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரேசன்.